ஹாய் காய்ஸ், நான் ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த கதை ஒரு சம்மர் வெக்கேஷனில் நடந்த கதை. இந்த கதையை நம்ம கிறிஸ் அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்க போகிறோம். கடைசியில் சொல்கிறேன் நான் ஏன் கிறிஸோட பார்வையில் இந்த கதையை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், வாங்க கதைக்கு போகலாமா? கிறிஸ் இவன் ஒரு யங்கான பிரைட்டான ஸ்டூடெண்ட். இவனை பொறுத்த வரைக்கும் லைஃப்னால் ரொம்ப ஜாலியாக வாழணும். எந்த விஷயம் இவனை சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் இவன் தேடி தேடி செய்கிற பையன். ஸ்கூல்ஸ்களில் நடக்கிற எல்லா காம்படிஷன்லையும் இவன் கண்டிப்பாக கலந்துக்குவான். எந்த ஒரு விஷயத்தையும் இவன் விரும்பி செய்வான். அதனாலே இவனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்படி தான் ஒரு காம்படிஷன் ஒன்று ஸ்கூலில் கனெக்ட் பண்ணாங்க. இது ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை காய்ஸ், பல ஸ்கூல்கள் சேர்ந்து நடத்துகிற ஒரு காம்படிஷன். அதனால் எல்லா ஸ்கூலில் இந்த பசங்களும் ஒரே இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்படி தான் நம்ம கிறிஸும் போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணணும். இந்த போட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு சேர்ந்து வாழணும். இந்த போட்டியோடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 நாள் காட்டில் எல்லோரும் ஒரே இடத்துல சேர்ந்து வாழணும். இதான் காய்ஸ் இந்த போட்டியோடைய விதிமுறை. நம்ம கிறிஸும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த காம்படிஷனுக்காக. எங்கே பார்த்தாலும் எல்லாருமே பசங்க பொண்ணுங்க ஜாலியாக ஒரு பிக்னிக் வந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நம்ம கிறிஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிட்டு இருக்கான். நம்ம கிறிஸை பொறுத்த வரைக்கும் காம்படிஷனாக இதை பார்க்கல, ஏதோ ஒரு ஃபேமிலி டூர் மாதிரி தான் வந்து பார்த்தான். எங்கே பார்த்தாலும் கேங்காக எல்லா இடத்துலையும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு காம்படிஷன் ஃபீலே அவனுக்கு வரல. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து. அப்போ தான் கிறிஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். கேங்காக சேர்ந்து எல்லா பொண்ணுங்களும் ஒரு பொண்ணை பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. அதை கவனித்த நம்ம கிறிஸ், சரி இதெல்லாம் சகஜம் தானே, நம்மளாக இருந்தாலும் ஜூனியர் பசங்களெலாம் செமத்தையாக கலாய்ப்போமே அப்படின்னு தான் கேஷுவலாக எடுத்துக்கிறான். இப்படியே ஒரு 2 மணி நேரம் போகுது. திரும்பவும் அதே பொண்ணை கிறிஸ் பார்க்குறான். ஆனால் இந்த தடவை பொண்ணுக்கிட்ட இல்லை, ஒரு பையன்கிட்ட மாட்டி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாள். அந்த பையன் அந்த பொண்ணை ரொம்ப கேலி பண்ணிகிட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு இது கேஷுவலாக தான் பார்த்தேன், ஆனால் அவன் ரொம்ப பண்ணிட்டான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணை சேத்துல தள்ளி விட்டு எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். இதுக்கு மேலேயே நம்ம கிறிஸ் அமைதியாக இருக்கிற மாதிரி இல்லை. அவன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த தடியனை தள்ளி விட்டு, இப்போ எப்படி ஜாலியாக இருக்கா அப்படின்னு ஒரே கேள்வி தான் கேட்டான் எல்லாரும் முன்னாடியும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு என்னை திரும்பி பார்த்தா. வித்தியாசமான பார்வையாக இருந்தது. அந்த தடி பையன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், டேய் இதுக்கு நீ கண்டிப்பாக அனுபவிப்படா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். நான் பதிலுக்கு அந்த பொண்ணை தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணி விட்டேன். சுற்றி இருந்தவங்க எல்லாம் அந்த பொண்ணு ஏன் ஆள் தானு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆடா பாவீங்களா, இதான் உங்களுக்கு வேலையாடா? நான் எதையும் பெருசாக காதில் வாங்கிக்கல. அந்த பொண்ணுக்கிட்ட சிம்பிளாக தான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட ஏதோ அட்ராக்ட் ஆகிட்டா. ஏன் என்னன்னு தெரியல. அவன்கிட்ட ரொம்ப விரும்பி பேசினான். எனக்கு அது ஒன்றும் தப்பாலாம் தெரியல. அந்த பொண்ணோடைய பேர் மார்த்தா. அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என்கிட்ட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாள். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, நல்லா தான் போயிட்டு இருந்தது. நான் அந்த பொண்ணை இன்வைட் பண்ணேன். நைட்டு கேம்ப் ஃபயர் இருக்குது, வரையா நம்ம எல்லோரும் ஒன்றா நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சரி வரேன் தான் சொன்னான். நைட் ஆயிடுச்சு. நானும் அந்த பொண்ணுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த பொண்ணு வரவே இல்லை. எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. பகலில் நல்லா பேசிட்டு திடீர்னு அவன் வரலையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விரக்தியாக இருந்துச்சு. அதனால் நான் நடந்து அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு. காட்டுக்குள்ளே ஏதோ பேச்சு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். அங்கே போய் பார்த்தது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு காய்ஸ். அங்கே மார்த்தாவும் அந்த தடியனை ஒன்றான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒருவேளை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் யோசித்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை சமாதானப்படுத்திட்டு நான் திரும்பி ரூமுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் விடியுது. நான் காலையில் எழுந்துச்சி கேம்பை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தா போலீஸ் சைரன் சவுண்டு எல்லாம் கேட்டுட்ருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், இங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒன்று வம்பு பண்ணானே தடியன், அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு பயங்கரமான அதிர்ச்சி காய்ஸ். எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்ன நடந்துச்சு. நேற்று நைட்டு பார்க்கும்போது மார்த்தாவும் அந்த தடியனும் ஒன்றா தானே இருந்தாங்க. எதனா 2 பேர் சண்டை போட்டு எதனா நடந்திருக்குமா, இல்லை வேறு எதனா பிரச்சனையா? எனக்கு யோசித்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் நான் தூரத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அங்கே மார்த்தா நின்றுட்டு இருந்தாள். ஆனால் அவளுடைய முகத்தை பார்க்கும்போது எந்த ஒரு வருத்தமோ கஷ்டமோ தெரியல. ஆனால் அவள் முகத்தை பார்க்கும்போது என் மனசில் தான் ஒரு விதமான பயம் இருந்துச்சு. அப்படியே நேரம் போயிட்டே இருந்தது. ஆனால் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, போலீஸும் மற்ற டீச்சர்ஸும் வந்து என்கிட்ட விசாரித்தாங்க. நேற்று உனக்கும் அவனுக்கு தானே சண்டை வந்துச்சு, கோவத்தில் நீ எதனா பண்ணிட்டியா, இல்லை வேறு எதனா நடந்துச்சா அப்படின்னு என்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு புரிய வச்சேன், எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா மார்த்தா வந்து என்கிட்ட பேசினான். ஆனால் அவள் பேசுகிற ஒரு வார்த்தை கூட அந்த தடியனை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு அங்கே தான் பெரிய சந்தேகமே எனக்கு வந்துச்சு.
நேற்று நைட்டு இவளும் இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருந்தாங்களே, எதை பற்றி பேசியிருப்பாங்க? இல்லை நான் தான் குழப்பிக்கிறேன்னா? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நடந்தது ஏதோ நடந்துச்சு. அவசரப்பட்டு இவன் மேலே எந்த சந்தேகத்தையும் நம்ம வளர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சகஜமாக எடுத்துக்கிட்டேன். நான் மார்த்தா கிட்ட ஒரு இடத்துல தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் கவனிக்கவே இல்லை எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து சில பொண்ணுங்க பார்த்தா கையில் ஏதோ பேஸ்ட் மாரி வச்சுருந்தாங்க. அதை மார்த்தா மேலே பயங்கரமாக ஊற்றிட்டாங்க. மார்த்தாவுக்கு இது பெரிய அசிங்கமாக போயிடுச்சு. நானும் மார்த்தாவை சமாதானப்படுத்தினேன். இதெல்லாம் நீ மனசில் போட்டு குழப்பிக்காத, ஃப்ரீயாக விட அப்படின்னு சொல்லி நான் அவளை எப்படியோ பேசி மனசை மாற்றினேன். அதுக்கு மார்த்தா என்கிட்ட ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டா. இந்த பொண்ணுங்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். சரின்னு நானும் ஒத்துக்கிட்டேன். எது எப்படி இருந்தானே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. என்னை மார்த்தா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டினான். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா கேர்ள்ஸ் டாய்லெட் பின்னாடி என்னை நிப்பாட்டினான். எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன பிளான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னை தனியாக நிற்க வச்சுட்டு அவள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தாள். கையில் ஏதோ ஒரு விஷயத்த ஒளிச்சு எடுத்துகிட்டு வந்தா, துணி சுற்றி. வந்தவள் சீக்கிரமாக ஒரே விஷயம் தான் என்கிட்ட கேட்டாள், என்னை தூக்கி மேலே நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவளை தூக்கி மேலே நிப்பாட்டினேன். அவள் கையில் இந்த விஷயத்த என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குலவி கூட கையில் வச்சுட்டு இருந்தா. எனக்கு அதை பார்த்ததும் பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவள் எதையுமே யோசிக்காத அந்த குலவி கூட தூக்கி கேர்ள்ஸ் டாய்லெட்டில் விசிறி கடாசிட்டா. கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துல பயங்கரமான அலறல் சத்தமாக கேட்டுது, பொண்ணுங்க கத்துறதுலாம். அவள் அதை கேட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தா. எனக்கு அவளை பார்க்கும் போதே ரொம்ப பயம் எடுத்துடுச்சு. இவள் சாதாரண பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் ஒரு பயம் வந்துடுச்சு. எனக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. நான் எல்லாத்தையும் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டு நீ என்ன பண்ண, இப்போ நீ என்ன பண்ண, எல்லாத்தையும் நான் எல்லார்ட்டையும் சொல்லிவிடுவேன். இதுக்கு மேலே என்கிட்ட வந்து பேசாத, இதோட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போகும்போது அவளை திரும்பி பார்த்தேன். அவன் முகத்தை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. என் மனசில் ஒரு பயம் வந்தது. நான் இதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை. அமைதியாக நான் என் ரூமுக்கு போய் படுத்துட்டேன். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்ச்சியாக இருந்துச்சு. என்னால் திரும்பி படுக்க முடியல. என் மேலே ஏதோ ஒரு பாரம் இருக்க மாதிரியே தோணிட்டு இருந்துச்சு. நான் கண்ணை திறந்து பார்த்தேன். என் மேலே மார்த்தா உக்காந்துட்டு இருந்தா. என் நெஞ்சி மேலே கையில் ஒரு கத்தியை வச்சுட்டு இருந்தா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் என் மேலே உக்காந்துட்டு இருந்தா. சிம்பிளாக என்னை பார்த்து சிரிச்சிட்டே சொன்னான், என்னடா ஓவரா பண்ணுற, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தா. அவர்கிட்ட சொன்னேன், வேணாம் நிறுத்து, என்கிட்ட விலகி போ அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எதையும் அவள் காதில் வாங்கலை. நான் சொன்னேன், வேணாம் எல்லாத்தையும் விட்டுடு, இறங்கி போ 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 அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் அவள் எதையும் காதில் வாங்கலை. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ அவள் கத்தி ஓவனா என்னை குத்துறதுக்காக நான் எப்படியோ அவளை என் மேலேருந்து தள்ளி விட்டேன் கீழே. என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்னென்னவோ பண்ணேன். அந்த நேரத்தில் அவள் வெறி பிடிச்ச மாதிரி இருந்தா. அவள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தா. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அவள் கத்தி எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் என்கிட்ட சண்டைக்கு வந்தாள். எனக்கு கொன்னே ஆகணுன்ற வெறியோடு இருந்தா. அவள் 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தா என் உயிரை காப்பாற்றிது என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரத்தில் அவள் தலைமுடியை பிடிச்சி நான் ஒரு தள்ளுனேன். அவள் போய் கீழே விழுந்துட்டா. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் தலைமுடி என் கையில் இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன தான் நடக்குது, நீ யார் அப்படின்னு நான் கேட்டேன். அவள் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியல. தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டா. கதறி கதறி அழுதுட்டு இருந்தா. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே நடந்த சண்டை பயங்கர சத்தமாக இருந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க ரூமுக்கு. கொஞ்ச நேரம் கழித்து போலீஸும் இங்கே வந்தாங்க. வந்து எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணாங்க, இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸும் சரி, டீச்சர்ஸும் சரி, மார்த்தாவுடைய பேரண்ட்ஸை வர வச்சாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு சில உண்மைகள். அதை கேட்டதும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுச்சு எல்லாருக்கும். உண்மை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்த்தா ஒரு பொண்ணே இல்லை, ஒரு பையன். எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது பயங்கரமான அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன நடந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்த்தா இல்லை, ஜெரிக்கோ நம்மள மாதிரி சின்ன வயசில் ஜாலியாக தான் விளையாடிட்டு இருந்தான் அவன் தங்கச்சியோட. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவள் தங்கச்சி ஆக்சிடெண்ட்டில் உயிரை விடுற மாதிரி ஆகிடுச்சு. பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெரிக்கோ கிட்ட இல்லை, அவன் அம்மா கிட்ட இருந்தது. அவளுடைய பொண்ணு இல்லைன்ற விஷயத்த அவங்க அம்மாவால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெரிக்கோ பையன்றதை மறந்து அவனை ஒரு பொண்ணாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஜெரிக்கோ ஒரு பொண்ணாக வளர்த்துட்டே இருந்தாங்க. இதனாலே அவன் மன அளவில் ரொம்ப குழப்பத்தில் இருந்தான். இதனால தான் மார்த்தான்னு சொல்லிட்டு அவன் வளர்ந்துட்டு இருந்தான். அவன் ஒரு பையனாக இருந்தாலும் பொண்ணாக வளர்ந்ததை அவனால் ஏற்றுக்க முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தா அவனுக்குள்ள இந்த வெறி வெளியே வர ஆரம்பிச்சது.
அதில் நடந்தது தான் இது எல்லாமே. அவன் ஜெரிக்கோவாக ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அவன் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது. அதே நேரத்தில் அவன் மார்த்தாவாக சேர்ந்த ஸ்கூலில் பார்த்தா ஏகப்பட்ட விபத்துகள், உயிரிழப்புகள்னு சொல்லிட்டு நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. இது எல்லாம் ஜெரிக்கோ தான் பண்ணான். ஆனால் இது எல்லாம் அவன் பண்ணதுக்கான காரணத்தை பார்த்தா இது எதுவுமே அவன் செய்யலை. அவனை வளர்த்த அவன் பேரண்ட்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். பசங்களை ஒழுங்காக நம்ம தான் வளர்க்கணும். இப்படி நம்மளுடைய சந்தோஷத்துக்காக பசங்களை கஷ்டப்படுத்தினா பசங்களும் இதே தானே மற்றவங்களுக்கு பண்ணுவாங்க. இது எப்படியோ ஜெரிக்கோவுடைய மோசமான நாட்கள் முடிஞ்சிச்சு. அவன் இதுக்கு மேலே நிம்மதியாக இருக்க முடியும். இதுக்கு மேலே அவன் மார்த்தா இல்லை, ஜெரிக்கோ. அவனை சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. அவன் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு நினச்சோம். இதனால் என் வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டுச்சு. நான் யாரையும் நம்ப தயாராக இல்லை. இதுக்கு மேலே நல்லா போயிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையே ஒரு மாதிரி இருண்டுடுச்சு. எந்த பொண்ணை பார்த்தாலும் இப்போல்லாம் என் மனசில் எந்த நினப்பும் வரதில்லை. ஒரு பயம்தான் வருது. பல வருஷம் என் வாழ்க்கை தனியாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நாள் நான் திரும்பவும் மார்த்தாவை பார்த்தேன். ஓகே காய்ஸ், இந்த கதையை நீங்கள் கேட்டிங்களா? எப்படி நல்லா க்ரைம் த்ரில்லராக இருந்துச்சா? நான் சொன்ன கதை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு இடத்துல நடந்துச்சு. பசங்களை நம்ம சரியாக வளர்க்கலைன்னா இந்தமாரி சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம்.